Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. This is Kamala Kannan. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்டேஷனோ கொடுப்பதில்லை. என்னுடைய வீடியோஸ் எல்லாமே முழுக்க எஜுகேஷன் அண்டு லேர்னிங் பர்பஸ்க்காக போடப்படுகிறது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில ஈவெண்ட்ஸும் ப்ளஸ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் பற்றியும் பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 இன்னைக்கு 24,466 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்குங்க. இது ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது 24,339.15 கம்பேர் பண்ணும்போது 127 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்லையும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 0.52% அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா லோயர் லெவல் 24,140யும், ஹையர் ரேஞ்ச் 24,484 பாயிண்ட்ஸும் இதில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ 52 வீக்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா லோயர் வேல்யூ 18,940 அண்ட் ஹையர் வேல்யூ 26,277. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நிஃப்டி 50 24,328 ஓப்பன் ஆகிருக்கு. இதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ், எஸ்டர்டே க்ளோஸ் பார்த்தீங்கன்னாக்கா 24,339. அதே மாதிரி நிஃப்டி 15 அதர் இண்டெக்ஸஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் மெயினாக நம்ம நிஃப்டி மிட் கேப் 100 பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவாக, அதாவது 0.92% ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி ஸ்மால் கேப் 250 கம்பெனிஸ் 0.74% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதே போல் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 80,369 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது 363.99 பாயிண்ட்ஸ் அதிகமாகவும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 0.46% அதிகமாக சென்செக்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன் டுடேஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா 79,421 பாயிண்ட்ஸ் லோயர் லெவல்லையும், ஹையர் 80,450 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி 52 வீக்ஸ் ரேஞ்ச் எடுத்தீங்கன்னாக்கா லோயஸ்ட் லெவல் 63,431, ஹையஸ்ட் லெவல் 85,978 பாயிண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு சென்செக்ஸ் ஓப்பன் ஆகும்போது 80,037 ஓப்பன் ஆயிருக்கு. நேத்தினுடைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னாக்கா 80,005 பாயிண்ட்ஸ். ஸோ டாப் 5 கெய்னர்ஸ் அண்டு லூசர்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் 832.05. பாசிட்டிவாக இதனுடைய பர்சன்டேஜ் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5% ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பிஇஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இதனுடைய லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் 283.25. இதனுடைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா பர்சன்டேஜில் 4.89% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஏஷியர் மோட்டார்ஸ் 4,880 லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸு. இதனுடைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னாக்கா 3.38% இன்க்ரீஸ், அதாவது பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் 742.1, இதனுடைய பர்சன்டேஜ் சேஞ்ச் 3.32%. அதே மாதிரி எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1,657 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸு. இதனுடைய பர்சன்டேஜ் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3.18. அதே மாதிரி லூசர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மாருதி சுசுகி, இது லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் 11,005, மைனஸில் 4.16% இந்த ஷேர்ஸ் விழுந்திருக்கு. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸு 844 லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸு, மைனஸ் 3.92% இதனுடைய ஷேர் வேல்யூ விழுந்திருக்குங்க. அதே மாதிரி ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 4,786, மைனஸ் 2.88%. டாக்டர் ரெட்டி 1,278.50 லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸு, 2.52% இதனுடைய ஷேர் ப்ரைஸ் விழுந்திருக்கு. அதே மாதிரி சன் ஃபார்மா 1,864, இதனுடைய பர்சன்டேஜ் டிக்ரீஸ் மைனஸ் 2.04%.
ஸோ மார்க்கெட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து 2858 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இதில் வந்து 1728 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸ், அதாவது பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. வேற 1060 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட், அதாவது டிக்ளைன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. 70 ஸ்டாக்ஸ் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் அன்சேஞ்சு சுச்சுவேஷனில் இருந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அட் 52 வீக்ஸ் ஹையில் பார்த்தீங்கன்னாக்கா 40 ஸ்டாக்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி 52 வீக்ஸ் லோவில் பார்த்தீங்கன்னாக்கா 72 ஸ்டாக்ஸ் வந்து லோவில் இருந்திருக்கு. 119 ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட்டில் ட்ரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி 76 ஸ்டாக்ஸ் வந்து லோயர் சர்க்கியூட்டில் ட்ரேட் ஆகிருக்கு. எஃப்ஐஐ மற்றும் டிஐனுடைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது அக்டோபர் மந்த்து டில் டேட் வந்து எஃப்ஐஐ வந்து 1,03,470 crore rupees வந்து சேல் பண்ணியிருக்காங்க. வேறஸ் டிஐஸ் வந்து 98,491 crore வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அக்டோபர் டில் டேட் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று என்னுடைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி அக்டோபர் மந்தில் தான் வந்து எஃப்ஐஐனுடைய செல்லிங் வந்து அதிகமாக இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் தி மார்க்கெட் கோயிங் டவுன். ஸோ மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில கீ அப்டேட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். மரிக்கோ அவங்களுடைய Q2 ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 20% ப்ராஃபிட் வந்து இந்த கம்பெனி வந்து கெயின் பண்ணியிருக்கு, அரௌண்ட் 433 crore rupees. இது வந்து ஒரு எஃப்எம்சிஜி ஷேர். அதே மாதிரி மாருதி சுசுகி வந்து அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து 6% வந்து விழுந்திருக்கு. இதுக்கு ரீசன் வந்து Q2 ப்ராஃபிட் வந்து அவங்களுடையது வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு 18% இயர் கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து கனாரா ரோபிகா அவங்களுடைய ஏஎம்சி வந்து ஐபிஓ எக்ஸ்பெக்டட் இன் டுடே நைட்டு பை கனாரா பேங்க் சிஇஓ. கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு உண்டான ஏஎம்சி வந்து அப்ரூவலை வந்து இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதானி போர்ட்ஸ் அவங்களுடைய Q2 ரிசல்ட்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அரௌண்ட் 2,445 crore rupees. பஞ்சாப் நேஷனல் பேங்க் அவங்களுடைய Q2 ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 145% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அரௌண்ட் 4,333 crore rupees. ஃபெடரல் பேங்க்கு அவங்களுடைய நியூ பாஸ், அதாவது லாஸ்ட் மந்த் வந்ததுல இருந்து அவங்களுடைய வெல்த் ஸ்ட்ராட்டஜி வந்து மிகவும் ஸ்டேபிளாக இருக்குது. அதாவது லோன் க்ரோத்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி டெபாசிட் மிக்ஸ் வந்து இம்ப்ரூவிங் ரேஞ்சில் இருக்குது. ஸ்டடி இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களுடைய புது பாஸ் வந்ததுக்கப்புறமா ஸ்டடியாக இருக்குது அப்படின்றத வந்து ஃபெடரல் பேங்க் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. I hope this video is giving some useful information to you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் வியூவர்ஸ்.